நான் பூனாங்கல்ல போட்டுக்கு இருக்கு. அதில் பஸ்ஸால் இறங்கி இப்படியே வந்தீங்கன்னா இந்த அம்புக்குறி போட்டு காட்டிக்கிறாங்க. இப்படியே இஞ்சால போகணும். இஞ்சால போனா வியூ பாயிண்ட் பார்க்கலாம். என்னண்டா வந்த நாங்கள் சரியா வந்துட்டு ஸோ இங்கேருந்து வந்து நாங்கள் பதுளை டு பண்டாராவில் பஸ் எடுத்தோம். பிறகு பண்டாராவிலேருந்து பூனாகலை பஸ் எடுத்தோம். ஸோ பூனாகலைக்கு பிறகு பூனாலேருந்து நடந்து போகிறோம். இதுக்கு பஸ் எல்லாம் இல்லையா, நடந்து போகிறோம். இன்றைக்கு பக்கா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. இப்போ நடந்து போகிறோம். அதுக்கு தமிழில் வந்து இதில் எங்களோட பிள்ளைகள் சொன்னதுகள் வந்து மணிமேடு, சிங்கள இங்கிலீஷ் அடி. சரி நாங்கள் வந்து தெரிஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்கூல் போகிற பிள்ளைகள் எப்படி இருக்கு. வீடியோ காலிங்க பரவாயில்லையா, ஒழிக்கிறோம். அதே இதுக்குள்ள ஸ்கூலும் இருக்கு போல. நான் பூனாகலை மகாவித்தியாலயம் இதுக்குள்ள இருக்குது. Okay, go over the place එක. place එක nice වීදුරුවෙන් පිරීලා මාරම ලස්සනයි. අපි හිතුවා අවු ඇති කියලා. ඒ වුණාට දැන් පාර හොයාගන්න දැන් වීදුරුවේ. ඔය මොනවද හරි? වැඩ කරන්නේ කිව්වා. අන්තිම කාලේ 200ක් ගෙනල්ලා ආශ්‍රයකට තියෙන එක. එකයි තියෙන්නේ 4 දෙනා. ඔයාලා පරිවාරයෙන් ඇවිල්ලා බලන්න. එකක් කියනවා 4ට. අපි බස් එක ඉස්සනා නමේද තියෙන කොස්ලාන්ඩ බස් එක. Kita sampai paling ya no. වැඩි දුරක් නෑ කිලෝමීටර් 5ක්. අපිට උඩින්ම ගෝ කිලෝමීටර් 5ක් ඊට පස්සේ ඉස්කෝලේම ගන්නවා කිලෝමීටර් 2ක්. அதான் என்ன சொல்றது மண்டா, கூட தூரம் இல்லையா, ஜஸ்ட் 5 கிலோமீட்டர் தானா. பாப்போம் பாப்போம் போய் பாப்போம் என்ன மாதிரி என்ன இஞ்சியா இப்படி இருக்கே, அங்க இப்படி இருக்கோ. ரெண்டு போண்டு நான் தூரம் போகணுமா? அரை சொன்னாங்க 1 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னானு வந்து இடத்துல வந்து மேல ஏறணும். இந்த இடத்துல ஒரு மேல ஏறணும். ஒரு அண்ணா தான் செட் ஆயிடுச்சு வரைக்குள்ள காய்ச்சி போறேன். தமிழ் அண்ணா ஒரு ஆள் தான். நீங்க இங்க வந்தா நான் இவர்கிட்ட கண்டக்ட் நம்பரை நான் பின் பண்ணி விடுறேன். இவர்கிட்ட வந்து கோல் அடிச்சிங்கண்டா பூனாகலை டவுனுக்கு, அதை பூனாகலை அடியில் இறங்கிட்டு கோல் அடித்தா அண்ணா வருவார், ஏற்றி கொண்டே காட்டுவார். கொஞ்சம் அப்படி இப்படி தான் பாறைகள், அதுக்கேற்ற மாதிரி தான் இதுவும். ஆனால் பேரில் நல்ல இடங்கள் கிடக்கு. அண்ணாவில் இப்போ சும்மா நீங்கள் தனியாக வந்துட்டு போகிறதுக்கும் வந்து இந்த அண்ணாங்களோட கண்டெக்ட் பண்ணி அவர் சொல்லுவீங்க என்ன இடம் கிடக்குது பார்க்கலாம். தான் போகிறோம், 4 பேர் போகிறோம். இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இந்த இதான் பேர், நான் பேர் வாசிக்க வருதில்லை, அவ்வளோ பெரிய பேராக கிடக்கு. வந்தாச்சு, அந்த அண்ணாவோட வந்து நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு போகிறதுக்கு அலௌட் இல்லை. ஆனால் இப்போ அந்த நாங்கள் சொன்ன நான் நம்பர் கண்டக்ட் பண்ண கீழே போட்டோன்னா அந்த அண்ணாவோட வந்தபடியே அவர் இதுக்குள்ளே வந்து கதைச்சி இருக்கு. அதில் ஃபோட்டோ எடுக்க வர்றார். நான் காட்டுறேன் அந்த அண்ணா, எங்கள் ஆட்டோ அண்ணா. நீங்கள் வந்தால் மறக்காமல் நான் கண்டக்ட் நம்பர் போடுவேன். ஸோ அவரை கண்டக்ட் பண்ணிங்கண்டா நல்லா எல்லோரும் எப்படியா காசு குறையாக தான் இருக்கிறேன் நினைக்கிறாரு நம்மளோட அண்ணா. வேற நம்மளோட அண்ணா ஆட்டோ அண்ணா நிற்கிற அப்படி இருக்கு. வேறெல்லாம் அப்படியா இருக்கேன் உண்மைக்கு. இதுதான் கோப்பியாம், கோப்பி மரம் தான். இதுதான் கோப்பி மரம். இங்கே இருந்து எடுத்து எங்களோட ஊருக்கும் கொண்டு போகலாம். வேணா கொண்டு போகும். கோப்பி மரம் தேவைண்டா இங்கே வந்து உடவணலாம். சட்டப்படி இடம் நல்லா இருக்கு, நல்லா பராமரிக்கணும். அப்படியே வந்து அந்த அண்ணா அந்த இடத்த முடிச்சுட்டு இப்போ கோயிலுடைய கூட்டிகிட்டு வந்தவர். இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு கோயில் யோசிச்சு பாருங்க. டிவியில் பார்க்குறது மாதிரி சொர்க்கம். டிராமன் லட்சுமன் அந்த இந்திரன் சந்திரன் எல்லாம் இருக்குவாங்களானே, அப்படி ஒரு பூகைக்குள்ள இந்த சொர்க்கத்தில் நிற்கிற மாதிரி தான் இப்போ இந்த இடம். சாமனே நான் சொர்க்கம் கிடைச்சி விட்டு
இந்த கோயில் எல்லாம் பார்த்தாச்சு. இது 2 வியூ. அதை என்ன செய்கிறேன்டா அங்கால கொஞ்சம் வடிவா விளங்க இல்லை. சரி 3000 அடிக்கிட்ட கீழே இதான் விழுந்தா உயிர் தப்பி இல்லாது அப்படி தான் இருக்குது. வெளிக்கிட்ட என்ன சொல்கிறது, மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. அந்த மழையாக பனியாண்டு தெரியல, இந்த பனிக்கு நினைக்கிறேன் நாங்கள் அப்படி வலிக்கிட்டோம். இப்போ வலிக்கிட்ட போகிறோம் வியூ பாயிண்ட். போ அங்கே போய் போட்டோ எடுப்போம் வீடியோ. ஒரு மகள் இதுதான் அந்த இடம். பார்க்க அந்த இடம் என்ன பிரச்சனைடா ஃபுல்லாக வந்து இதாக கிடக்கு. இதெல்லாம் ஃபுல் வியூ. பட் கேஸ் என்னண்டா ஃபுல்லாக பனிமூட்டம் நிறைந்தது. சொர்க்கத்துக்கு வந்துட்டோம் இல்லோ. ஸோ அப்படித்தான். இந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க. அந்த இடத்துல அழிஞ்ச பூம் பொறிக்கிஞ்சி அம்மாடி இது இத வியூவா இதுவான நான் இதைத்தான் சொல்லுவேன். எனக்கு இதுதான் இது எல்லா நேரம் கிடைக்கும். வியூ எப்பயும் வந்து பார்க்கலாம். அப்படி இருக்கு. டல்லே 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 ஏகதா சரி வந்தாச்சு. லைட்டா வியூ தெரியுது, லைட்டாக வியூ தெரியுது. ஆனால் என்ன கேஸுண்டா வடிவாக தெரியுது இல்லை. அப்படியே போயிருந்தா இதுக்குள்ளே தெரியுது வரும். இதில் ஒன்றும் அப்படியே தெரியாங்க வியூ. அப்போ தெரிஞ்சு லைட்டாக டேம் மாதிரி ஏதோ தெரிஞ்சுது. ஆனால் இவ்வளோதான். மேலே கட்டவா கீழே கீன் apa kudi ini paji இதுதான் கோப்பி மரம். நான் உங்களுக்கு முதல் காட்டினது சின்ன மரம், இது பெரிய மரம். இந்த அதில் பழுத்து இருக்குது, அதான் கோப்பி பழம். அப்படி இருக்கு. எங்கட ஒரு நல்ல மாதிரி இது கருப்பு மிளகாய கழுச்சி கோப்பி காய் கையில் பிடிங்க வச்சிருக்கோம். கோப்பி இதான் கோப்பி. இந்த இதை உடைச்ச பழுத்த பிறகு இப்படி காஞ்சி வரும். காஞ்ச பிறகு இதான் கோப்பி. உடைச்சி பார்த்தா இதுதான் கோப்பி. பூ இருக்குங்க, பூவை காட்டுறேன். இதுதான் கோப்பி பூ. இது கோப்பி பூ. இப்படி கோப்பி பூ காத்தடிக்குது. கோப்பி பூ ஆச்சு இந்த மாதிரி பழுத்து வரும். பழுத்து வந்த பிறகு இப்படி கருத்து வரும். கருத்து வந்த பிறகு இப்படிங்க கோப்பி செய்கிறது. அதில் என்ன ஃபங்கஸோ பாக்டீரியாவோ தெரியும். மரத்தில் இருக்கு. சற்று தர வடிவா இருக்கு. ஆனால் ஃபங்கஸோ பாக்டீரியாவோ தெரியாது. தெரிஞ்சவர்களுக்கு
பட்டர் ஃப்ரூட் இருக்குது பாருங்க எப்படின்னு. இந்த கை தட்டுற தூரத்துலாம் இருக்குது, இப்படி தான் காய்க்கும். ஆனால் எங்களோட வவுனியாலெல்லாம் காய்க்கும் பேத்தனங்க. குரங்கே வந்தாலும் ஆயில அவ்வளோ உயரத்துலாம் இருக்கு. இங்கே ஓகே எப்படி பாருங்க, இது நிலத்தடி மட்டத்தில் கிடக்கு. அப்படி ஒரு வரும். இந்த ஃபைனலாக இவ்வளோ நேரம் நின்றதுக்கு அந்த வியூவை பார்த்தாச்சு. 1:30 மணி 2 மணி தேவை நின்றுனாங்களே அப்படியே. இதுதான் அந்த வியூ. அப்படி இருக்கு. அதுக்கிட்ட டேம் இருக்குது. இதுதான் இப்போ பாருங்க, இங்கே நின்று எல்லாம் இந்த இப்படி தான் இருக்கு. இந்த முகில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வெளிச்சு கொண்டு இப்போ கீழே கொஞ்சம் வியூ தெரியுது, கொஞ்சம் கிளியராக தெரியுதுல்ல. ரைட், இப்போ கடைசியில் வியூவை காட்டியாச்சு. நீ வலிக்கிடுவோமே வந்து ஃபுல்லாக வியூ எல்லாம் பார்த்தாச்சு, உங்களுக்கும் காட்டியாச்சு. இனி வலிக்கிட போகிறோம். இனி என்ன செய்கிறது, ட்ரோன் ஷூட் தான் ட்ரை பண்ணாங்க. கொஞ்சம் ட்ரோனும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது, சென்சர் ஏதோ பிரச்சனை கொடுக்குது போல கிடக்குது. சரி பார்ப்போம், அதை போய் பார்ப்போம். இல்லாட்டி ஒரு கிளைமேட்டுக்கு தான் அப்படி கிடக்குதா இல்லாட்டி என்னன்னு தெரியல. சரி ஓகே பார்ப்போம். வலிக்கிட போகிறோம். வீடியோவை மறக்காமல் அப்லோட் பண்ணுற லைட் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நம்ம எல்லாரையும். பை பை.